அவன் நல்ல ஞானத்தால் நிரம்பியிருந்தவன். தானியேலை கவனமா நாம பார்த்தோம்னா எந்த இடத்திலையும் தன்னுடைய அவயவங்கள் எந்த குறையும் இல்லாதவன். இவைகளெல்லாம் இருந்தும் கூட மிகுந்த அற்புதமான ஆவிக்குரியவன். இந்நாட்கள்ல நாம பார்க்கிறோம் சில பசங்களுக்கோ பெண்களுக்கோ அவங்க ஆவிக்குரிய பிரகாரமா வாழாம இருக்கிறதுக்கு, பரிசுத்தமா வாழாம இருக்கிறதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னா, தேவன் அவர்களுக்கு அருளி இருக்கிற அந்த சரீரத்தை அவர்கள் ஆதாரமாக கொண்டு பரிசுத்தமற்ற காரியங்களுக்கு, பரிசுத்தமற்ற நட்புகளுக்கு விலை போவதுதான். தம்பியை தங்கைய கவனி, தேவனுனை அற்புதமாக படைத்திருக்கிறார். அந்த அழகை சார்ந்து நீ பரிசுத்தமற்ற காரியங்களுக்கு இடம் கொடுப்பா என்பதற்கல்ல. சில நேரங்களில் சில தாய் தகப்பன்மார் வந்து ரொம்ப வேதனையோட சொல்வாங்க, அழகான பிள்ளைங்க ஐயா, ரொம்ப அழகான பிள்ளை ஐயா. ஆனா அதுதான் இன்னைக்கு பெரிய